வணக்க மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலம் புதிதாக வெளியிடப்பட்ட ஒரு நெல் ரகத்தை பத்தி தான் இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம். அது என்ன நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடுதுறை ஏடிடி 59 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சமீபத்தில் வெளியிடப்பட்ட ஒரு நெல் ரகம். அது மட்டும் இல்லாம விவசாயியின் மத்தியில ரொம்பவே வரவேற்பு பெற்ற நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. இந்த நெல் ரகம் வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024 ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு புதுமையான ஒரு நெல் ரகம். அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகத்தை காவிரி டெல்டா பகுதியில் நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்யறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகப்படியான விளைச்சல், காற்று மற்றும் மழைக்கு சாயாத நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம வர்த்தக ரீதியா பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வரவேற்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தோட மகத்துவம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையா இருக்குங்க. சோ இந்த நெல் ரகத்தோட முழுமையான டீட்டெயில பாத்திரலாம் வாங்க. சோ இந்த நெல் ரகத்தோட பயிர் காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுகிய கால நெல் ரகமா தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. நடவு செஞ்ச 110 நாள்ல இருந்து ஒரு 115 நாட்கள்ல பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நெல் ரகமா பார்க்கப்படுதுங்க. இந்த நெல் ரகத்தோட தானிய அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா குண்டு நெல் ரகமா பார்க்கப்படுதுங்க. அதனால பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா வெயிட்டும் அதிகமா வரும்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகத்தோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடிடி 37 மற்றும் ஏஎஸ்டி 16 இந்த இரண்டு நெல் ரகமே குண்டு நெல் ரகம் தாங்க. இந்த இரண்டு நெல் ரகத்தோட வெயிட்டை விட இந்த இரண்டு நெல் ரகம் பாத்தீங்கன்னா 20% பாத்தீங்கன்னா அதிகப்படியான வெயிட் வரும் சொல்றாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு நெல் ரகம். அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகத்தை தமிழ்நாட்டில் எந்தெந்த பருவங்கள்ல பயிர் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா, குருவை, நவரை, கோடை, சொர்ணவாரி இந்த 4 பட்டங்களுக்கும் இந்த நெல் ரகத்தை நீங்க தாராளமா பயிர் பண்ணலாம். சம்பா பட்டம் எடுத்துக்கிட்டாவே ஆகஸ்ட் மாதம் ஜனவரி மாதம் நடவு செய்யலாம். சோ குருவை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜூன் ஜூலைல நடவு செய்யலாம். நவரை அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரியில நடவு செய்யலாம். கோடை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஜூலைல நீங்க நடவு செய்யலாம். சொர்ணவாரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதங்கள்ல நடவு செய்யலாம். இதற்கு எல்லாமே ஏற்ற நெல் ரகமா இந்த நெல் ரகம் பார்க்கப்படுதுங்க. இந்த புதிய நெல் ரகத்தின் விளைச்சல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சாதாரணமா நடவு செய்ய நெல் ரகங்களை விட 15 இருந்து 20% பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் பெறலாம். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சாதாரணமா நடவு செய்யற நெல் வயல்ல 30 மூட்டை நீங்க மகசூல் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துல 40 மூட்டை பிளஸ் மகசூல் நீங்க எடுக்கலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் தரக்கூடியது. சோ இந்த நெல் ரகம் எந்த பருவங்கள்ல ரொம்பவே சிறப்பா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுவையிலும் கோடையிலும் இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் எடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகத்தின் உர மேலாண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா கணிசமாகவே குறைவாக மற்ற நெல் ரகங்களுக்கு நீங்க 100% பயன்படுத்துறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு 50% பயன்படுத்தினாவே போதுமானது. குறைவான செலவுல அதிக லாபம் தரக்கூடிய நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. அதனோட சிறப்பு அம்சமே இதுதான். அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகம் உப்பு தண்ணியிலும் பாத்தீங்கன்னா நல்ல ஊட்டச்சத்தோட வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. அதனால பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா டெல்டாவில பயிர் பண்ண காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். அது மட்டும் இல்லாம அனைத்து வகையான மண்களுக்கும் இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ஏற்றது. ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அரிசியில பாத்தீங்கன்னா 100 கிராம்ல பாத்தீங்கன்னா 19.4 mg பாத்தீங்கன்னா ஜிங்க் உள்ளதுங்க. அதனால பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான உடல் அமைப்புக்கு இந்த அரிசி பாத்தீங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அது மட்டும் இல்லாம 1000 தானியத்தின் எடை அப்படின்னு பாத்தீங்கன்னா 20.6 கிராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகத்துல நோய் எதிர்ப்பு சக்தியோட தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். இதனோட தானியம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தடிமனாக இருக்கும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தை இட்லி தோசைக்கு பயன்படுத்திக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம டிபிசி அதாவது டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டர்ல இந்த நெல் ரகத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நல்ல மார்க்கெட் பிரைஸும் இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. இந்த நெல் ரகத்தோட நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் பூச்சித்தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்டு துளைப்பான், பிளாஸ்ட், புகையானுக்கும் பழுப்புக்கும் இலை உர அழுகலுக்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா அதிக மகசூலும் தரும், நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி திறன் உடைய ஒரு நெல் ரகமா பார்க்கப்படுதுங்க. இந்த நெல் ரகத்தின் முக்கிய நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுகிய கால விரைவான வருமானம், அதிக விளைச்சல், குறைந்த உர செலவு, நோய் எதிர்ப்பு திறன், உப்பு தண்ணியிலும் சிறந்த வளர்ச்சி, நல்ல சந்தை மதிப்பு உடைய ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. யாருக்கெல்லாம் இந்த நெல் ரகம் பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காவிரி டெல்டா விவசாயிகளுக்கு இந்த நெல் ரகம் பொருந்தும்.
குறுகிய கால நெல் ரகங்களை தேர்வு செஞ்சு பயிர் பண்ணும் விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகம் ஏற்றது. அது மட்டும் இல்லாம குறைந்த செலவில் அதிக லாபம் எதிர்பார்க்கும் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தை தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாம காற்று மற்றும் மழைக்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா சாயாது. ஸோ இந்த நெல் ரகத்தோட சிறப்பு அம்சங்கள் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குங்க. இந்த நெல் ரகத்தோட உரம் மேலாண்மை பத்தி நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கமெண்ட்ல உரம்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் நெல் ரகங்களை பத்தி டீட்டெயில் தேவை, வேற ஏதாச்சும் பயிர்களை பத்தி டீட்டெயில் தேவை அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதற்கான வீடியோவும் நான் போடுறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாரும் நம்ம கிராம விவசாயி vlog யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.